என்னோட கண்டிஷன் நான் பிறக்கும் போதே வந்துச்சானா கிடையாது. அது எப்படி வெளியில வந்துச்சுன்னா ஒரு டாக்டர் பண்ண தப்புனால. அதை கண்டுபிடிச்சது. ஆனா இந்த பிரச்சனை நடந்து ஓவர் டோஸ் நடந்து அதை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு 9 இயர்ஸ் ஆச்சு. அப்பா நான் சொன்னேன் இல்லையா ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அனுபவிச்சேன் கஷ்டப்பட்டேன்ட்டு. ஒரு சேம்பர் ஃபுல் ஆஃப் லைட்ஸ் இருக்குங்க. நான் அந்த கூல் ஆஃப் ஆகுற பீரியட்ல எங்க இருந்து போய் வேலை பார்ப்பேன், எந்த இடத்துல உட்காந்து வேலை பார்ப்பேன். என் உடம்புல ட்ரெஸ் பட்டாலே எனக்கு எரியும். ஒரு காட்டன் துணி பட்டா எரியும், குளிக்கும் போது தண்ணி பட்டா எரியும், பச்சை தண்ணி பட்டா எரியும். அவ்வளோ வலி வேதனை அனுபவிச்சிருக்கேன் அந்த ட்ரீட்மெண்ட்னால. நான் அம்மாக்கு பாட்டிக்கெல்லாம் வந்து என்ன பண்றது அந்த திசை தெரியாம ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அப்பாவால முடிஞ்ச ஈஸியான விஷயம் வாஸ் டு வாக் அவுட். நானும் என் தங்கச்சியும் பொண்ணா பிறந்துட்டோங்கிறதுக்காகவும் ஏன் ஸ்கின் கண்டிஷனுக்காகவும் எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டார். இன்னொரு ஃபேமிலி அவருக்கு ஏற்படுத்திக்கிட்டாரு. அங்கே பையன் பிறந்த உடனே அங்கேயே செட்டில் ஆயிட்டார். எங்களை கலட்டி விட்டுட்டார். ஸ்டர்னாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இனிமே தயவு செஞ்சு டாக்டர்ஸ் எங்களை வச்சு பணம் பண்ணணுங்கிறத தாண்டி எங்களை மனுஷங்களாவும் பாருங்க. நாங்க மனுஷங்க, எங்களுக்கு வலிக்கும். நாங்க ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் கிடையாது. என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு மாதிரி ஐயோ பாவம்னு ஃபீல் பண்ணுறாங்க, என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. ஸோ என்னை பார்த்து ஐயோ பாவம் இன்னும் நான் ஐயோ பாவம்லாம் நான் கேட்கவே இல்லை, எனக்கு அதை பண்ணாதீங்க அப்படின்னு தான் யோசிப்பேன். வார்த்தையில் நம்ம 1000 சொல்லலாம், புரிஞ்சுக்கிறவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. கிச்சன் ஒர்க் ட்ரை பண்ணப்போ இன்டர்வியூக்கு போனப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரீசன் என்னன்னு சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வர கஸ்டமர்ஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, நீங்கள் குக் பண்ணீங்க அப்படிங்கிறத பார்த்தா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க இல்லையா, ஸோ எங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படும். சினிமாவில் எனக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்கு, சப்போர்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த ஹார்ட்ஷிப்ஸுங்கிறத நான் ஃபேஸும் பண்ணியிருக்கேன். என் டேலண்ட்டுக்கு மரியாதை அப்படிங்கிறத தாண்டி அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்டேருந்து பறிக்கப்பட்டிருக்கு. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சினிமாவில் உங்களுக்கு என்ன சாதிக்கணுங்கிற ஆசை? ஆப்வியஸ்லி டைரக்ஷன்னா. எனக்கு லோகேஷ் அண்ணா சொல்லுவார் இல்லையா, லைக் கமல்ஹாசன்னா ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற இன்னொரு காமன் இன்ட்ரெஸ்ட் கமல்ஹாசன். ஓகே. கமல்ஹாசன் as an artist, கமல்ஹாசன் as an actor, கமல்ஹாசன். யா எக்ஸாக்ட்லி. அவர் வந்து எங்களோட காமன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத தாண்டி அவர் வந்து எங்களுக்கு ஒரு அவருக்கு ஐடல் அந்த இதெல்லாம் பண்ணால் பிடிக்காதுன்னு தெரியும். பட் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆண்டவர் இஸ் ஆல்வேஸ் ஆண்டவர், ரைட்? நீங்கள் அப்படிதான் ஒரு இதுல சொல்ல வரீங்க, கரெக்டா? அப்சல்யூட்லி. ஸோ அந்த கமல்ஹாசன் படத்து மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காரோ, எவ்வளோ ஆசை வச்சிருக்காரோ, அதுக்காக எவ்வளோலாம் வேலை பார்த்துருக்காரோ, அதில் ஒரு 10%ஆவது அச்சீவ் பண்ணணும்னு ஆசை. நைஸ். கண்டிப்பாக கூடிய விரைவில் நீங்கள் வந்து டிரெக்ஷன் உங்கள் பேர் வந்துடும். ஸோ நம்ம அப்பயும் நம்ம திருப்பி மீட் பண்ணுவோம், ஓகேவா? செட் விசிட்டே நான் பண்ணுறேன், வந்து உங்களை பார்ப்பேன் நான் கண்டிப்பாக. டெஃபினெட்லி. அண்ட் கமல்ஹாசன் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுன்னா டெஃபினட்டாக தனியாக பண்ண மாட்டேன். நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்றா தான் பண்ணுவோம். கண்டிப்பாக. அதானே இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. 2 ஆண்டவர் ஃபேன்ஸும் சேர்ந்து ஆண்டவர் டைரக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் நாங்களே பார்க்க. லைக் ஐ மீன் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். பட் தென் அது இன்னொருத்தருக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கு. பட் தென் எங்களுக்குன்னு கிடைக்கிற விஷயம் எங்களுக்கு இருக்கும்ல. கண்டிப்பாக. we'll do it. நைஸ். அண்ட் இவ்வளோ விஷயம் நம்ம பேசிகிட்டே இருக்கோம், உங்களை ஹாப்பியான லைஃப் இது எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஆல்வேஸ் ஹேவ் ஒன், எவ்வளோ நம்ம ஹாப்பியாக இருந்தாலுமே பின்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு ஹர்ட்டாக இருக்கும், இல்லாட்டி நம்மளாம் இருப்போம். பட் அதை வந்து தப்பாக பேசுகிறவங்களா இருக்கும். அண்ட் நிறைய கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கள. ஒன் ஹர்ட் இதுலேயே நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு வெளில வரத்துக்கு அப்படின்னா என்ன சிச்சுவேஷன் நீங்கள் சொல்லுவீங்க? த வே யூ லுக், அதை வச்சு உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கேயாவது நீங்கள் போயிருக்கும் போது ஒரு ஆடிஷனாக இருக்கும், இல்லாட்டி ஒரு டைரெக்ஷனுக்கு நீங்கள் வந்து எங்கேயாவது போய் உங்களோட ரெஸ்யூம் கொடுக்கும் போது அதை வச்சு உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நடந்திருக்கா? அண்ட் சினிமாவில் எனக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்கு, சப்போர்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த ஹார்ட்ஷிப்ஸுங்கிறத நான் ஃபேஸும் பண்ணியிருக்கேன் ஸ்கின்னை வச்சு. என் டேலண்ட்டுக்கு மரியாதை அப்படிங்கிறத தாண்டி அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்டேருந்து பறிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா, ஒரு இப்போ இருக்கிற ரொம்ப பிரபலமான ஒரு டாப் டியர் ஹீரோ ஒருத்தரோட படத்தில் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை கிடச்சிது. ஃபோனில் இன்டர்வியூவை த்ரூ பண்ணிவிட்டேன். நேரில் வாங்கன்னு சொன்னாங்க. செட்டுக்கு டைரெக்டாக வர சொன்னாங்க. போயிருந்தேன். ஒரு ஃபுல் டே ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர் என்கிட்ட பேசியிருந்தார். எண்ட் ஆஃப் த டே அங்கே நான் வெயிட் பண்ணேங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு அன்னைக்கு நாள் இந்த பேட்டா காசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை கையில் கொடுத்து
இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளை எடுத்துட்டோம்மா, சாரி, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா அது கோஇன்சிடென்ட்டாக கூட நடந்திருக்கலாம், நான் போன அப்புறம் கூட வந்திருக்கலாம். என்னை வெயிட் பண்ண விட்டு அதை கொடுத்தப்போ இதுதான் ரீசனுங்கிறத உண்மையை என் முகத்துக்கு நேராக சொல்லி அனுப்பியிருந்திருந்தா, அந்த டிக்னிட்டி எனக்கு கொடுத்துருந்துருந்தா would have felt better. அது வந்து எனக்கு அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இட் வாஸ் வெரி மச் டிமீனிங், இட் வாஸ் வெரி மச் ஹர்ட்ஃபுல், இன்சல்ட்டிங்கிறத தாண்டி அது அது வேற லெவல்ல ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு. அது கேட்கும் போது எனக்கு ஹவு கேன் தே டூ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி வென் யூ கேம் அவுட் பார்த்திபன் அண்ணா கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஓகே அவர் வந்து என்ன அந்த மாதிரி வித்தியாசமா பார்க்கல அப்படிங்கிறத தாண்டி ஐ டோன்ட் நோ, அப்படி ஒன்று நடந்தா இப்படி ஒன்று நடக்கும், இட்ஸ் அ கிவன். அதான் உலக நீதி, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. நான் இதுக்கு முன்னாடி உங்களோட டாக் ஷோ நான் பார்க்கும் போது உங்கள் பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, பட் தே வெரி கான்ஷியஸ் டு நாட் டச் யூ. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க? பிகாஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன், 2-3 இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அது உங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல? அவங்க அவ்வளோதான். ஓகே, அவங்க அப்படிதான். ஓகே, அவங்களுக்கு ஒரு நாள் புரியும். யா, அவங்களுக்கு நடக்கும்போது அது அவங்களுக்கு புரியும். யா. அண்ட் இதையும் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். the way I handled it, ஓவர் கம் எல்லாம் சொல்ல முடியாது, அது டெய்லி ஜேர்னி. அதனால் அதை ஓவர் கம் பண்ணுறதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் அதை யோசிக்கவே முடியாது. பட் அந்த ஹேண்ட்லிங்குங்கிறத நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு மாதிரி ஐயோ பாவோன்னு ஃபீல் பண்ணுறாங்க, என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. ஏன் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா, அவங்க ஐயோ பாவம் பார்க்குற அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஐயோ பாவம் இல்லை. பிகாஸ் ஐ எம் லிவிங் மை லைஃப், ஐ எம் கோயிங் த்ரூ இட், அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஃபேஸிங் இட். That's my plus and that's my positive. That's not something that I would want to be put down. So என்னை பார்த்து ஐயோ பாவம், நோ, நான் ஐயோ பாவம்லாம் நான் கேட்கவே இல்லை, எனக்கு அதை பண்ணாதீங்க அப்படின்னு தான் யோசிப்பேன். ஸோ அதை அவங்களுக்கு நான் எப்படி கன்வே பண்ணுவேன் அப்படின்னா, ஏன்னா வார்த்தையில் நம்ம 1000 சொல்லலாம், புரிஞ்சுக்கிறவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ், ரைட்? ஸோ நான் என் ஆக்ஷனில் அதை காட்டணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணப்போ நான் பண்ண ஆரம்பித்த விஷயம் தான் சிரிக்கிறது. ஓகே. ஸோ என்னை யாராவது பார்த்துக்கிட்டே இருக்காங்க, உத்து பார்த்துட்டே இருக்காங்க, ஐயோ பாவமாக பார்த்தாலும் ஒரு மாதிரி அருவருப்பாக பார்த்தாலுமே நான் அவங்கள பார்த்து சிரிச்சிருவேன். அவங்க திரும்பிட்டு மறுபடியும் என்ன பார்த்து எவ்வளோ நேரம் என்ன பார்க்குறேன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நைஸ். ஒன்று அவங்க பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணிடணும், ஸோ இன்னொருத்தவங்களுக்கு அதை பண்ண மாட்டாங்க. இல்லை அவங்க மாறிடணும், அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இதை விட்டு அவங்களுக்கு வேற விஷயமே கிடையாது. இது வந்து காமன், நார்மல், நம்ம வியர்டா பார்க்குற அளவுக்கு அது தப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு வாட்டி அவங்க அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அண்ட் நான் ஐயோ பாவம் இல்லை, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடணும், அவ்வளோதான். சரி, நான் சிரிச்சிருவேன். நைஸ். ஏமா சிரிச்சேன்னு என்னை பற்றி கேட்க முடியாதுல்ல? முடியாது, ஆப்வியஸா. நைஸ். அண்ட் தென் அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதை தாண்டி நீங்கள் கார்பரேட்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ யார் விஷயம் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களா? இனிஷியலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்மளுக்கு ஃபீல்டில் சான்சஸ் கிவ் அண்ட் டேக்கா இங்கேக்கும் அங்கேக்குமா இருக்கும், பெருசாக மானிட்ரி சப்போர்ட்டுன்னு இருக்காது. ஒன்ஸ் யூ மேக் அவுட் ஆஃப் இட், லைக் மேக் மணி அவுட் ஆஃப் ஃபில்ம்ஸ், இட்ஸ் லைக் அ லாங் ஜேர்னி. அது நடக்கிற வரைக்கும் உன்னை பிடி என்ன பிடின்னு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கோம். அப்படின்னும் போது இங்கே எனக்கு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படும் போதோ இல்லை பாக்கெட் மணிக்கு தேவைப்படும் போதோ நான் ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும்னும் போது நான் ஏதாவது ஒர்க் ட்ரை பண்ணுவேன். எனக்கு இன்னொன்று எல்லாமே கற்றுக்க பிடிக்கும். எனக்கு கற்றுக்கிட்டு அங்கேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதை கதையாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி போகும்போது ஒரு வாட்டி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணேன், லைக் கிச்சன் ஒர்க் ட்ரை பண்ணப்போ இன்டர்வியூக்கு போனப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரீசன் என்னன்னு சொன்னாங்கன்னா, அட்லீஸ்ட் அவங்க என் மூஞ்சுக்கு முன்னாடி டீசெண்டாக ரீசனை சொன்னாங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வர கஸ்டமர்ஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க நீங்கள் சர்வ் பண்ணால், நீங்கள் குக் பண்ணீங்க அப்படிங்கிறத பார்த்தா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ எங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படும், அதனால எங்களால் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் லைக், இது வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஆர் அந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் வரும். அவ்வளோ ஒரு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் யார் என்னங்கிறது, ஐடியா கிடைக்கணுங்கிறது. ரொம்ப பெரிய ஃபுட் செயின். ஓகே, அங்கே நடந்த விஷயம்தான் இது. அண்ட் நம்ம வந்து கார்ப்பரேட் பற்றி, சினிமா பற்றி இதெல்லாம் பேசும்போது there's one more thing that I want to talk about. ஹாஸ்பிட்டல்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு டெஃபினட்டாக இருக்கும் இல்லையா? எண்டே இல்லைன்னாலும் அதுவும் ஒரு எண்டு தான்.
இல்லையா? என்னோட கண்டிஷன் நான் பிறக்கும் போதே வந்துச்சானா கிடையாது. அது வேறையா தான் இருந்திருக்கு. ஆர் அது வெளியில தெரியாம இருந்திருக்கு. அது எப்படி வெளியில வந்துச்சுன்னா ஒரு டாக்டர் பண்ண தப்புனால. அதை கண்டுபிடிச்சது அந்த டாக்டரோட இன்னொரு ஜூனியர். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லும் போது ஒரு 4 வார்த்தையில சொல்லலாம். ஆனா இந்த பிரச்சனை நடந்து ஓவர்டோஸ் நடந்து அதை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு 9 இயர்ஸ் ஆச்சு. அப்பா ஓகேங்களா? ஸோ டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு வரும்போது நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேனா? டெஃபினட்டா கிடையாது. யாராவது ஒருத்தர் என்ன வந்து ஓகே இவங்க பேஷண்ட், இவங்க நம்மளுக்கு ஒரு ரீசோர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நான் ஒரு பொண்ணு, நான் ஒரு மனுஷன், எனக்கு ஒரு வலி இருக்கும், எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், எனக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு பார்த்த டாக்டர் நான் ஒருத்தர் கூட பார்க்கல. எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் வேணாலும் இருக்கலாம், என்ன ஒரு லேப்ராட்டா தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, என்னை வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, யூடிஐ அடிக்கடி நடக்கிற விஷயம்ட்டு. நான் யூடிஐன்னு போனேன்னா என் ஸ்கின்னை டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு அதை பண்ண சொல்றீங்க, வை ஆர் யூ புட்டிங் மீ த்ரூ ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டால் வி ஆர் த டாக்டர்ஸ், வி நோ வாட் வி ஆர் டூயிங் அப்படிங்கிற வந்து ஒரு லெத்தார்ஜிக்கான பதில சொல்லுவாங்க. யா தே நோ, ஐ டோன்ட். தே ஆர் சப்போஸ் டு எக்ஸ்பிளைன் அ பேஷண்ட் வாட் தே ஆர் அபவுட் டு டூ. வி ஆர் என்டைட்டில்டு டு லேர்ன் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு அவர் பாடிஸ், ரைட்? அவங்க ஏதாவது ஒரு ட்ரையல்ல என்ன போடுவாங்க, அது என்ன அஃபெக்ட் பண்ணுமா இல்லையாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? ஓகே, நான் சின்ன பொண்ணு, எனக்கு சொல்லுங்க, என் பேரண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கணும். எதுவுமே யாருமே பண்ணது கிடையாது. இந்தியாவில் அந்த அளவுக்கு ஆர் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியான டாக்டர்ஸை நான் இது வரைக்கும் பார்க்கல. ஓகேங்களா? நான் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தினது வந்து ஒரு 22, 23 வயசு அந்த மாதிரி டைம்ல நிறுத்திட்டேன். ஆனால் என் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வயசு அதுல இருந்து ஆரம்பிச்சது. இத்தனை வருஷ ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேளுங்க, நான் அதை கண்டிப்பா பண்ணியிருப்பேன். ஓகே, சித்தா, அலோபதி, ஹோமியோபதி, இது எல்லாமே பண்ணியாச்சு. அதேதான், என்ன இல்ல எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாத்துலயுமே ஒரு கஷ்டம் இருக்கு, எல்லாத்துலயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. பட் அதை தாண்டி அந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆச்சான்னு கேட்டா இல்லைங்க, டெஃபினட்டா ஆகலைங்க. அங்க இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் ஒண்ணுதான், the more I am a vegetable, the more they are going to cut me, chop me, right? And the minute I stop being a vegetable, they are going to look at me as a person. I did that. I am a person. You bloody respect me before you prod me with a needle. Don't poke and prod me like I'm a vegetable. No, that's not going to happen anymore. எங்க அம்மா கிட்ட நான் அப்படி சொன்னேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன், ஸ்டாப் பண்ணுங்க, என்னால முடியாது, என் உடம்ப சும்மா போட்டு என்னால ஹர்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பிகாஸ் அவ்வளோ வருஷங்கள் நான் எடுத்த மெடிசனோட எஃபெக்ட் வந்து என் லங்ஸ் அஃபெக்ட் ஆச்சு. ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு மேல உங்க உடம்புல ட்ரக் சேர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆக போகிற விஷயம் லங்ஸ். அந்த ட்ரக் போய் டெபாசிட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வெளியில போகிறதுக்கு ஒரு வழி வேணும் இல்ல. அண்ட் அதை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் தான், ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அந்த கோவம் எனக்கு எப்பயுமே இருந்திருக்கு. அந்த கோவங்கிறது ஆதங்கம், அது வந்து எல்லா பேரண்ட்ஸும் படிச்சு பேரண்ட்ஸ் தான் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் டாக்டர் கடவுளா பார்த்து குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க. அப்படிதானே என்னையும் நம்பி கூட்டிட்டு போறாங்க. அவங்க கொண்டு போய் அவங்களுக்கு படிக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்றாங்கன்னா, அட்லீஸ்ட் ஹேவ் தி courtesy, decency to tell me what you are doing to my body. I deserve to know. Yeah, obviously. இது யாருமே பண்ணது கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் நோ, ஸ்டர்னா ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இனிமே தயவு செஞ்சு டாக்டர்ஸ் எங்களை வச்சு பணம் பண்ணணுங்கிறத தாண்டி எங்களை மனுஷங்களாவும் பாருங்க. இட்ஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட். யா, நாங்க மனுஷங்க, எங்களுக்கு வலிக்கும். நாங்க ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் கிடையாது. And you also have a life. Yeah. அத யோசிக்கணும் அவங்களுமே. ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க, ஐ கேன் டெல் யூ தி என்டையர் ஹிஸ்ட்ரி. என்னன்னா, இனிமே ஆடியன்ஸ் எல்லாம் இந்த இன்டர்வியூ, அதாவது இப்போ நம்மளோட இந்த இன்டர்வியூ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன புரிய போகுது அப்படின்னும் போது ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி தேர். நான் இது என்னங்கிறத சொல்றதுக்கும் என்னோட கடமையா நான் நினைக்கிறேன். விட்டிலிகோ பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நான் பெட்டு கட்டுறேன், ட்ரீட்மெண்ட் கிடையாது. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க, என்கிட்ட பேச சொல்லுங்க, உங்க சேனலை அப்ரோச் பண்ணிட்டு என் கான்டாக்டை வாங்க சொல்லுங்க, நானே ட்ரையல் ஆகுறேன், என்னை வச்சு சரி பண்ணி காட்டுட்டோம். நான் பெட்டு கட்டுறேன், வாய்ப்பே கிடையாது, ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இருக்குன்னு பொய் சொல்ல வச்சு பணம் பண்றதுக்கு அது நியாயம் கிடையாது. ஒன் திங். அண்ட் செகண்ட்லி, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அனுபவிச்சேன், கஷ்டப்பட்டேன்ட்டு. ஒரு சேம்பர் ஃபுல் ஆஃப் லைட்ஸ் இருக்குங்க. அல்ட்ரா வயலட் ரேஸை ஆர்டிஃபிஷியலாக இன்டியூஸ் பண்ணுவாங்க, ஸ்கின்ல பெனிட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஆல்மோஸ்ட் நேக்கடா அந்த சேம்பர் ஃபுல்லாக நிற்கணும், லைட்ஸில் நிற்கணும்.
சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் லைட்ஸ்க்கு நிற்கணும். அந்த கேல்குலேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும், அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு தான் தெரியும். டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அந்த டெக்னீஷியன் பண்ணுவாங்க. இட்ஸ் அ ப்ராசஸ், மீனிங் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வால்வ்ட், நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ்ட் which I know nothing of. I was not told, I was never told. இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு 2.5 வருஷம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணேன். யோசிச்சு பாருங்க, காலேஜ் முடிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இப்படின்லாம் யோசிக்கணும்னு தோணுமா? எனக்கு ஒரு கண்டிஷன் வந்துருச்சு, என் லைஃப்பை காம்ப்ரமைஸ் பண்ணணும், நான் சம்பாதிக்கலன்னா பரவாயில்ல, என் ட்ரீமை விட்டு கொடுத்தா பரவாயில்லன்னு ட்ரீட்மெண்ட்ல 2.5 வருஷம் இருக்கணும்னு தோணுமா? நான் இருந்தேன். அந்த 2.5 வருஷம் ட்ரீட்மெண்ட்னோடைய எஃபெக்ட் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் போய் ஆல்மோஸ்ட் நேக்கடான்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் அதை சொல்ல கஷ்டப்படலை. எனக்கு என்ன ஆச்சுன்னா, என் என்டையர் ஸ்கின் வந்து ஹர்ட் ஆகும். ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, வீக்லி ட்வைஸ், லைக் டியூஸ்டே இருக்குன்னா அதோட சாட்டர்டே இருக்கும். இந்த மாதிரி நடுவில் 3 days கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 to 3 days அந்த டைம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, உடம்பு கூல் ஆஃப் ஆகுறதுக்கு. நான் அந்த கூல் ஆஃப் ஆகுற பீரியட்ல எங்கிருந்து போய் வேலை பார்ப்பேன், எந்த இடத்துல உட்காந்து வேலை பார்ப்பேன்? என் உடம்புல ட்ரெஸ் பட்டாலே எனக்கு எரியும், ஒரு காட்டன் துணி பட்டா எரியும், குளிக்கும் போது தண்ணி பட்டா எரியும், பச்சை தண்ணி பட்டா எரியும். அவ்வளோ வலி வேதனை அனுபவிச்சிருக்கேன் அந்த ட்ரீட்மெண்ட்னால. நான் அவங்க யாருமே எதுவுமே உதடெல்லாம் வெடிச்சு போய் ரத்தம் வரும், கண்ணு மூடி திறந்தா கண்ணு அப்படியே செவந்து போயிருக்கும். என்னத்தை அவங்க உள்ள எனக்கு பெனிட்ரேட் பண்றாங்கன்னு எனக்கு எப்படி என்னால் எப்படி அதை காம்ப்ரஹெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு அது புரியலை அந்த வயசில். வளர்ந்து நான் அனுபவித்த கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கும் போது இட் வாஸ் டூ லேட். இட் வாஸ் ரியலி வெரி லேட். எந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருந்துச்சுன்னா, என் காலில், நீங்கள் வேணால் கேமரா இது பண்ணிக்கோங்க, காலில் கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்துக்கு கம்ப்ளீட்டாக பிச் பிளாக் ஆகிடுச்சு. என் ஸ்கின் கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிட்டேன். ஓகே. ஸோ இட் ஸ்டார்டட் சக்கிங் த பிளட் அவுட் ஆஃப் மை சிஸ்டம். ஓகே. இது உங்களால் நம்ப முடியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எல்லாரும் நம்புவாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் இட் ஹேப்பன் டு மீ. இப்போ மாதிரி நல்லா டார்க் ஆகிட்டேங்கிறத தாண்டி எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு. ஸோ நான் செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்தப்போ, உனக்கு ஹீமோக்ளோபினே இல்லை, எப்படி நீ உயிரோடு இருக்குன்னு கேட்குறாங்க டாக்டர். ஏன் உடம்பு இந்த கஷ்டத்தை பட வைக்கிறதுக்கு ட்ரையல் பார்க்குற டாக்டருக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? நான் வந்து மெடிசனே தப்பு, டாக்டர்ஸே தப்பு, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியே தப்பு அப்படின்னு சொல்லலை. நான் எதையும் கரெக்டாக பார்க்கல. ஒரு கண்டிஷன் இருக்கிற இவ்வளோ தூரம் என்ன நான் வளர்த்துக்க தெரிஞ்ச ஒரு பர்சனா நான் எந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட்டையோ நல்ல டாக்டர்ஸையோ பார்க்கல. ஒருத்தரை மீட் பண்ணியிருக்கேன், அவர் பேர் சொல்லலாமா, லைக் இட் இஸ் அ பாசிட்டிவ் திங். ஸோ இந்த சான்ஸை ஒரு கிராட்டிடியூட் மொமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு நான் மீட் பண்ண ஒரு நல்ல டாக்டரை பற்றி நான் சொல்கிறேன். தெர் ஆர் 2 people ஆக்சுவலி. இன்னொருத்தர் பேர் ஞாபகம் இல்லை. அவர் தான் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்கிற உண்மையை என் முகத்துக்கு நேராக சொன்னவர். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, யாருமே அதை நம்பலை. இந்த டாக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு அவர் போட்டிருந்த பிங்க் ஷர்ட் ஞாபகம் இருக்குது. அவர் ஆள் எப்படி இருந்தாருன்னு கூட ஞாபகம் இல்லை, அவ்வளோ சின்ன வயசு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்த டைமில் ஒரு டாக்டரை மீட் பண்ணேன் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில், டாக்டர் சாந்தாராமன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாக்டர் என்கிட்ட அழகாக ஒரு கொஷின் கேட்டார். மா, மீன் சாப்பிட்டா இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா பால் குடிச்சா சரியாக இருக்கணும்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பிடிச்சதை சாப்பிடு, ஆசைப்பட்ட மாதிரி இரு, அதுலலாம் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டேப்லெட்டும் ஒரே ஒரு க்ரீமும் எழுதி கொடுத்தாரு. ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆச்சு அண்ட் திரும்ப வந்துருச்சு. ஸோ தேர் வாஸ் நோ கேரண்டி தட் இட் வில் கோ அவே அண்ட் இட்ஸ் நாட் சம்திங் தட் ஹேஸ் டு கோ அவே. பிகாஸ் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அது என்னோட ஒரு பார்ட்டி. என் ஸ்கின்னை என்னை விட்டு போனா அது எப்படி? என் ஸ்கின்ல இருக்கிற ஒரு விஷயத்த போனா அது எப்படி? It's not acne or it's not some pores that like that can disappear. It's not a normal pigmentation. Exactly. It's my skin. it is the way it is. எனக்கு இந்த கால் பிடிக்கல, கால் போடணும், அந்த மாதிரி தான் இது என்னோட பார்ட், ரைட்? ஸோ அந்த ஒரு டாக்டர் தான் வந்து என்கிட்ட பாசிட்டிவாக பேசி என்னை வந்து நல்லா ஃபீல் பண்ண வச்ச டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது சின்ன வயசுலேருந்து நீங்கள் அவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்கள எவ்வளோ செலவு பண்ண வச்சுருக்காங்க தெரியலங்க. இப்போ நிறைய பேர் டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கிறாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறாங்க, கெயின்ஸுக்கு போகிறாங்க, ஆஸ்கர் வாங்குறாங்கலாம் சொல்கிறாங்க. அந்த காசெல்லாம் இருந்திருந்தா நான் கூட இது பண்ணியிருக்கலாம்ல. அவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருப்பேன் டெஃபினட்டாக. வீட்டில் அவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக. வெறும் இது என்னன்னா, ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லும்போது இவ்வளோ காசு செலவாயிருக்கும், இவ்வளோ டாக்டர்ஸ்க்கு கொடுத்துருப்போம், கோயிலுக்குள்ளன்னு ஏறி இறங்கி இருப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கல்ல, எவ்வளோ ஹோப்.
இல்ல பேரண்ட்ஸ் வந்து இதுக்காக எப்படி வெளிலேருந்து மணி லோன் மாதிரி வாங்கினாங்களா, இல்ல அவங்க எப்படி இல்ல இவ்ளோ மேனேஜ் பண்ணாங்க இத்தனை ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படி? இல்ல நார்மலா நான் வந்து ஒரு சின்ன பிக்மெண்டேஷனுக்கு ஒரு லேசருக்கே எனக்கு 1000 rupees ஆகுது. சின்னோண்டு பிக்மெண்டேஷனுக்கே நான் பாக்குறேன், நான் அவ்வளோ கோ த்ரூ பண்றேன். எப்படி இத்தனையும் கோ த்ரூ பண்ணாங்க உங்க வீட்ல? எப்படி லோன் வாங்குவாங்களா, என்ன பண்ணாங்க? மாம் வாஸ் நாட் ஒர்க்கிங் இனிஷியலி. அதுக்கப்புறமா ஷீ ஸ்டார்டட் ஒர்க்கிங். எனக்கு அப்பாவும் அம்மாவும் க்ளோஸ் பிளட் ரிலேட்டட். அவங்க மேரேஜ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஆல்சோ ஃபார் மை கண்டிஷன். என்னென்னா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மெடிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். சரிங்களா? இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அதுக்கெல்லாம் ஏதோ இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. மெடிக்கலி அட்வான்ஸ்ட் எல்லாமே இருக்குது. பட் தென் நான் பிறந்த பீரியடில் அதெல்லாம் இருக்கலை. ஸோ அப்படி வந்த ஒன் ஆஃப் த கண்டிஷன் எனக்கு பயாப்சி பண்ணப்போ கண்டுபிடிச்சாங்க. பயாப்சிங்கிறது என்னென்னா உடம்புல இருந்து ஒரு குட்டி ஆப்ரேஷன் மாதிரி ஒரு டிஷ்யூவை எடுத்து திரும்ப ஸ்டிச் பண்ணி அமுச்சு விடுவாங்க. அந்த டிஷ்யூவை எடுத்துட்டு லேப்க்கு அனுப்பி என்டையராக என்னோட ஹிஸ்ட்ரியை படிப்பாங்க. படித்து எதனால் என்ன அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாம் கன்க்ளூட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்த ரிசல்ட் தான் எங்கள் அம்மா அப்பாவோட மேரேஜ்னால இட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வை ஐ ஹாவ் அ கண்டிஷன் அட் ஆல் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது எப்படி இருந்துச்சுன்னா, நான் நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டேன்னா ஸ்கின்ல பபிள்ஸ் வரும், என் உடம்பு ஃபுல்லாக பபிள்ஸ் வரும், ஹர்ட் ஆகும், நான் வலியில் அழுவேன், கஷ்டப்படுவேன். இதை ரொம்ப குழந்தையாக இருந்தப்போ இந்த ஃபுட் இன்டேக் டைம், அதாவது பேபி சாலிட் ஃபுட் இன்டேக் அந்த டைமில் 1 year டைமில் சார்ட் ஆஃப். அதுக்கப்புறம் நான் எக்கு சாப்பிட்டா கூட எனக்கு வந்து இந்த இது ஃபுல்லாக வந்துடும் பபிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். இதுக்காக ஒரு வேர்ல்ட் ரெனவெண்ட் ஃபேமஸ் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப வயசானவர். சென்னை தாஷ் பிரகாஷ் இருக்கு இல்லையா, அங்கே தான் அவரோட ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. அங்கே என்னை கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஓவர் டோஸ் மெடிசன் கொடுத்துட்டார். அந்த மெடிசன் ஆக்ரவேட் ஆகி தான் எனக்கு அந்த பபிள்ஸாக இருந்த விஷயம் டெஃபிஷியன்சியை வெளியில் கொண்டு வந்திருக்கு. சப்ரஸ் ஆகியிருந்த ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் பிறக்கும் போதே வந்து ஆங்கிலோ இண்டியன் பேபி மாதிரி தான் இருந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஃபேர் டோன்ட் ஃபேர் கம்ப்ளெக்ஷனில் தான் இருந்திருக்கேன். ஹேர் எல்லாம் ஃபுல் ப்ரௌனாக அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஆங்கிலோ இண்டியன் தான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். பெட்டு ஸ்விட்ச் ஆயிடுச்சு பேபின்னு யோசிக்கிற அளவுக்குலாம் இருந்திருக்கேன். ஸோ அந்த டாக்டர் அந்த மாதிரி மெடிசன் கொடுத்துட்டாரு. அது ஆக்ரிவேட் ஆகிடுச்சு, வெளியே வந்துருச்சுங்கிறத கண்டுபிடிக்க அத்தனை வருஷம் ஆச்சுங்கிற மாதிரி இந்த இடப்பட்ட காலம்னு இருக்குல்ல, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அப்படின்ட்டு அங்கே ஒரு எமோஷ்னல் ட்ராமா ஒன்று இருக்கும். ஒரு ஃபேமிலியாக மனசு கஷ்டம், பிரச்சனை, இது ஏன் இப்படி எதுக்குன்ற மண்டையை உடச்சிக்கிட்டு புரிஞ்சிக்க முடியாமல் தன்னை பிளேம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு ஜேர்னி ஒன்று போகும் ஒவ்வொரு ஃபேமிலிலையும். அதுவும் ஒரு பொண்ணுன்னு வரும்போது ட்வைஸ் தி அமௌண்ட், சேம் ப்ராப்ளம்ஸ் ட்வைஸ் தி அமௌண்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ரைட்? ஸோ அப்போது ஃபேமிலிக்குள்ளவே மேரேஜ் ஆகிடுச்சுங்கிறத இட் வாசன் அன் அட்வான்டேஜ், இட் வாஸ் இன்ஃபேக்ட் அ டிஸ்அட்வான்டேஜ். அம்மாவுக்கு பாட்டிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, அந்த திசை தெரியாமல் ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அப்போது அப்பாவால் முடிஞ்ச ஈஸியான விஷயம் வாஸ் டு வாக் அவுட். நானும் என் தங்கச்சியும் பொண்ணாக பிறந்துட்டோங்கிறதுக்காகவும் ஏன் ஸ்கின் கண்டிஷனுக்காகவும் எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டார். இன்னொரு ஃபேமிலி அவருக்கு ஏற்படுத்திக்கிட்டாரு. அங்கே பையன் பிறந்த உடனே அங்கேயே செட்டில் ஆயிட்டார், எங்களை கலட்டி விட்டுட்டார். அப்போ மாம் ஹேட் டு டூ சம்திங் டு பிரிங் அஸ் அப். மம்மியோட லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க ஒரு பாவப்பட்ட ஆர்டினரி வில்லேஜ் உமன். வில்லேஜுங்கிறது தப்பான ஷேடில் சொல்கிறேன், அப்படி இல்லை, அவங்களோட எக்ஸ்போஷர் அவ்வளோதாங்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியாது. அப்பா படிக்கலை, இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு டிசைட் ஆனதுக்கப்புறம் அப்பா படிக்கலைங்கிறதுனால அம்மா படிக்கக்கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க. அவ்வளோதான் அவங்களோட. ஆனால் அவங்களுக்கு ஆக்சுவலாக படிக்க பிடிக்கும், நல்லா படிக்கிற ஆள். அந்த மாதிரி ஒருத்தரால் என்ன பண்ண முடியுமோ அவங்க அதை பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இமோஷ்னலாக எனக்கு சப்போர்ட் தேவைப்படும், சொசைட்டியில் நான் படுற கஷ்டங்களுக்கு எனக்கு சப்போர்ட் தேவைப்படும், அதை கொடுக்கணும் ஒரு பேரண்ட்டாக அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கான ஒரு லைஃப் தான் அவங்களோடது. அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட என்னால் எதுவும் டிமாண்ட் பண்ண முடியாது. அண்ட் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு ப்ரோக்கன் ஃபேமிலியாகவே தான் எப்பயுமே என்னோட ஃபேமிலி அப்படி தான் இருந்திருக்கு. அதனால தான் லவ்ங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் மற்ற எல்லாத்த விடவும் லவ், ஃபேமிலிங்கிற விஷயத்த நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதும் அதுதான் என்னோட த மேக்ஸிமம்
சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் நான் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் இதனால தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கச்ச அந்த பணம் when it comes to that, ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் இருக்குது, சொல்கிறேன். லைக் டக்குன்னு நீங்கள் கேட்டோடனே ஞாபகம் வந்தது. எனக்கு ஒரு பெரியப்பா இருந்தார், அப்பாவோட அண்ணா. அவர்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லி பாட்டி பென்ஷன் வாங்கின பணத்துலேருந்து கொஞ்சத்தை கொடுத்து கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் ஹி வாஸ் அன்வெல்தி, அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்பவே நல்லாவே அவர் நினச்சிருந்தா அவர் பொண்ணை கூப்பிட்டு போகிற மாதிரியே கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம், பண்ணலை. பாட்டி பணம் கொடுக்குறாங்க கூட்டிகிட்டு போக சொல்லி, செலவு பண்ணிட்டேன்றாரு. கூட்டிகிட்டு போக வேண்டிய டைம் வரும்போது அந்த நேரத்தில் எங்கள் வீட்டு படிக்கட்டில் என்னை ரெடி பண்ணி எங்கள் அம்மா நிற்க வைக்கிறாங்க. எங்கள் பெரியப்பா சட்டையை போட்டுட்டு வராரு, எங்கள் பாட்டி வந்து நிற்கிறாங்க. கூட்டிகிட்டு போனால் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக போகிறேன், அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக போகிறதில்ல, முன்ன கூப்பிட்டு போன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக போகிறதில்ல, வை பிகாஸ் என்கிட்ட காசு இல்லை, நீ கொடுத்த காசை செலவு பண்ணிட்டேன் இப்படின்னு நிற்கிறாங்க, அழுகுறாங்க. என்ன பண்ண முடியும்னு தெரியாமல் அவசரமாக அந்த நேரத்தில் அவங்க வந்து அவங்களோட கையில் இருந்த ரிங்கை கலட்டி பாட்டி எடுத்துகிட்டு போய் அடகு கடையில் வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து, தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ குழந்தைய அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் ட்ராமாவை அவங்க அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க அதை அனுபவிச்சாங்க. வை, இதே நான் ஒரு பையனாக இருந்திருந்து எனக்கு இந்த கண்டிஷன் இருந்திருந்தா பையன்தான் பொழைச்சிப்பான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவங்க அதை ஃபீல் பண்ணுறதுக்கான ப்ரெஷர் எங்கேருந்து வந்துச்சு? இந்த சொசைட்டிலேருந்து வந்துச்சு. இதெல்லாம் ஒரு டாக்டர் உட்கார வச்சு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு டீச்சர் எனக்காக அக்கறைப்பட்டு, இட்ஸ் ஓகே, யூஆர் அ குட் பர்சன், யூ கேன் பிகம் அ குட் பர்சன், யூ கேன் பிகம் அ பர்சன் இன் லைஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் லெட்ஸ் லுக் அபவுட் யூனோ லெட்ஸ் see to the condition. What can we do அப்படிங்கிறது சொல்லியிருக்கலாம். எக்ஸாக்ட்லி, என்ன பண்ணியிருக்கலாம் அடுத்து? இது ஒரு விஷயம் இல்லை இப்படின்றது யாராவது எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கலாம். யாருமே அதை பண்ணலை. அப்படின்னும் போது திங்க் அபவுட் த ஃபினான்ஷியல் ப்ரெஷர், திங்க் அபவுட் த எமோஷனல் ட்ராமா, திங்க் அபவுட் எவ்ரி திங் தட் அ ஃபேமிலி ஹேட் டு கோ த்ரூ. ஸோ யா, எனக்கு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் என்ன கேட்கணும் அப்படிங்கிறதே நான் வேர்ட்ஸ் தேடிட்டு இருக்கேன், என்ன பேசணும் அவங்க கிட்ட. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.